ஒரு பக்கம் எங்கள் பாட்டியோடைய பிறந்த நாளுக்கு போகிறத பற்றின பேச்சு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இருக்க தான் செய்யுது. அதை பற்றி தான் எங்கள் மயில் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மயிலை கிட்ட அவங்க மாணிக்கம் கேட்குறாங்க, ஏமா மயில், ஒருவேளை அந்த உங்கள் பாட்டியோடைய அந்த பிறந்த நாளுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ என்ன செய்யலான்னு இருக்க அப்படின்னு கேட்க, என்கிட்ட என்னப்பா இருக்குது, நான் என்னப்பா செய்ய முடியும்னு சொல்ல, அட என்னம்மா கல்லவில் உட்காந்துருக்கேன், என்கிட்ட என்ன இருக்குன்னு நீயே கேட்டா எப்படி, உனக்கு பிடிச்சதை நீ தானே செய்யணும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டட்டும் மயில், அப்பா கணக்கு வழக்குலாம் கையை வச்சா நான் தான் மாட்டிப்பேன்னு சொல்ல, எடா என்னம்மா நீ இதெல்லாம் போயிட்டு இங்கே நீ கேட்டுகிட்டா இருக்க போகிறேன், உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோ, கணக்கில் அதை மாற்றி எழுதிடு அப்படின்னு சொல்ல, அப்பா அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு எங்கள் தங்கமயில சொல்ல, அட என்னம்மா நீ எத்தனை காலத்துக்கு பயந்து பயந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு மணிக்கமும் எங்கள் தங்கமயில் கிட்ட சொல்ல தான் செய்கிறாங்க. அதையெல்லாம் கேட்ட மயில் யோசனையாகவே உட்காந்துருக்க அந்த நேரத்தில் சரவணன் வர, ஏய் முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஏங்க நான் இங்கே உட்காந்துருக்க கூடாதான்னு எங்கள் தங்கமயில் கேட்க, முதல்ல கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மயிலை கிளப்பி விட்டு சரவணன் வந்து உட்கார, என்ன மாப்பிள்ள என்ன இன்னைக்கு நீங்கள் கல்லால் உட்காந்துட்டேன்னு சொல்லி கேட்க, எங்கள் அப்பா கடை நான் உட்காராமா வேற யாரும் இங்கே உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பழனியும் வராங்க. ஆமாம் சம்மந்தி எங்கன்னு சொல்லி கேட்க, இங்கே மச்சானுக்கு ஒரு முக்கியமான வேலை அதான் வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே பழனி கேட்குறாங்க சரவணன் கிட்ட, என்ன சரவணா, நம்ம என்னோட அம்மாவுடைய பிறந்த நாள் வருதுல்ல, தெரியுமே மாமா, அம்மாச்சிக்கு ஏதாச்சும் செய்யணுன்னு தான் ஆசையாக இருக்குது, ஆனால் அதுக்கு நம்மளால் போக முடியுமான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்ல, அட என்ன மாப்பிள்ள நீங்கள் உங்கள் அம்மாச்சிக்கு பிறந்த நாளில் சொல்கிறீங்க, நீங்கள் எல்லோரும் போனால் தானே அவங்க சந்தோஷப்படுவாங்க, அதுவும் 75வது பிறந்த நாள், நல்லா அமோகமாக கொண்டாட வேண்டிய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே, அதெல்லாம் எங்கள் அண்ணன் வீட்டில் சிறப்பாக ஏற்பாடும் பண்ணிடுவாங்க, ஆனால் அதுக்கு இங்கே இருக்கவங்க எல்லாரும் அங்கே வரணும்ல, உங்களுக்கு தான் தெரியும்ல எத்தனை வருஷம் பகையாக இருக்காங்கன்னு சொல்லி பழனி சொல்ல, அட என்ன பழனி உங்கள் அம்மாவுடைய பிறந்த நாள், 2 குடும்பத்தையும் நீ நினச்சிருந்தா எப்பயோ சேர்த்து வச்சிருந்துருக்கலான்னு சொல்ல, அது சரி எங்கள் அண்ணன்களை பற்றி உங்களுக்கு இன்னும் சரியாக தெரியலை போல அப்படின்னு சொல்ல, அது எப்படி மாமா சரியாக தெரியாமல் இருக்கும், அதான் நைட்டு ஒரு நாள் வழி தவறி அந்த வீட்டுக்கு போனதுக்கே கட்டி வச்சு உரிச்சாங்கல்ல, அது கூடவா இன்னும் ஞாபகம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல சரவணன் வெடிச்சுடுற மாதிரி பேசவும் செய்ய, மாணிக்கம் சட்டுன்னு வாயை முடவும் செஞ்சிடறாங்க. அப்போ கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்கு மாமா அதெல்லாம் பேசுறியேன்னு சொல்லி தங்கமயில் உடனே சரவணனை பார்த்து கேட்க, உண்மைதானே அவங்கள பற்றி சரியாக தெரியாமலா இருக்க போகுது, எல்லாம் தெரிஞ்சிருக்க தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் உங்கள் அப்பாவை காப்பாற்றலைன்னா அப்புறம் வீட்டுக்கு திருட வந்திருக்காருன்னு சொல்லி போலீஸில் பிடிச்சே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு இங்கே சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட தங்கமயில் அப்பா எதுவுமே பேசாமல் அமைதியாக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2-3 கஸ்டமர்ஸ் வராங்க. வந்தவங்களுக்கு பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நின்றுக்கிட்டு இருக்க மாணிக்கம் உடனே பழனியை பார்த்து கேட்குறாங்க, ஆமாம் தம்பி உங்கள் அம்மா பிறந்த நாளைக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், அம்மாவுடைய பிறந்த நாளைக்கு ஏதாவது செய்யணும் தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஏதாவது தங்கத்தில் ஏதாவது வாங்கி போட போகிறீங்களா, என்ன இருந்தாலும் அண்ணனுங்க 2 பேருமே நல்லா செய்வாங்க, அந்த வீட்டு பையனே உன்னால் அந்த அளவுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டதுமே எங்கள் சரவணனுக்கு பயங்கர கோபம் வருது. எங்கள் மாமா அதெல்லாம் செய்வார், அவரால் என்ன முடியுமோ அதை செய்வார், கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள புரியாமல் பேசுகிறீங்க, என்ன இருந்தாலும் நீங்கள் சம்மந்திக்கிட்ட தானே இங்கே பணமே வாங்கணும், அப்படி இருக்கப்போ இங்கே உங்கள் மாமாவால் மட்டும் எப்படி அதெல்லாம் செஞ்சிட முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் சொல்ல, இதை கேட்டுட்டு இங்கே பழனியுடைய முகமே மாறுது. சரிப்பா பழனி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஒருவேளை உங்கள் அம்மா பிறந்த நாளைக்கு உன்னாலே போக முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா 2-3 லிஸ்ட் இருக்குது, இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வந்துருப்பா, சீக்கிரமாக கொண்டு கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னதும் இதை பார்த்துட்டு இருக்க இங்கே சரவணன் என்ன பண்ணுறாங்க, மாமா ஒரு நிமிஷம் உள்ளே வா மாமா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு எங்கள் பழனி கேட்குறாங்க, அட வா மாமா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வராங்க. எங்கள் சரவணனும், மாமா அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு கால் அடிபட்டிருந்ததில்ல, அது நல்லா வீக்கமாக இருக்குது, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இப்போட்டு கட்டு போட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட என்ன மாப்பிள்ள நீங்கள் அந்த சின்ன காயத்துக்கு போய் யாராவது கட்டு போடுவாங்களான்னு சொல்லி கேட்க, அப்படியா சின்ன காயமா, வாங்க உங்களுக்கு அதே இடத்துல அடிபட்டோட்டும், அது சின்ன காயமா பெரிய காயமான்னு அப்புறம் பார்க்கலான்னு சொல்ல, உடனே மாணிக்கம் தங்கமயில பார்க்க இங்கே தங்கமயில் என்ன பேசுனேன்னே தெரியாமல் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே மாணிக்கத்தை பார்க்குறாங்க. என்னம்மாம்மா பார்த்துட்டே இருக்கிய, இந்த கடைக்கு நீங்கள் வேலைக்கு தானே வந்தீங்க, சொகுசாக இருந்துட்டு போகிறதுக்கு ஒன்றும் வரலையே, கஷ்டப்படாமல் வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கலாமே, அதுக்கு எதுக்கு நீங்கள் கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே மாணிக்கம் கேட்க தங்கமயிலுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. தங்கமயில் தான் அப்பாவை பார்க்க, என்னங்க அப்பா கிட்ட என்ன வேலை சொல்கிறீங்க அப்படின்னு தான் சரவணனை பார்த்து கேட்குறாங்க. உங்கள் அப்பாவை ஒன்று நான் மூட்டை தூக்குற வேலையெல்லாம் பார்க்க சொல்லலை, இதோ வண்டி இருக்குது, அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக போனாலே அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்கள
அவங்களுக்கு இதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம். இதை கூட உங்கள் அப்பாவால் பார்க்க முடியாதான்னு சொல்லி கேட்க, மாமா நீங்கள் போயிட்டு வரலாம்ல மாமா, வயசானவர், அவரால் எப்படி மாமா அலைய முடியும்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயிலும் கேட்குறாங்க. என்ன மயில், எனக்கு கணக்கு வழக்கு பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் போயிட்டு உட்காரவும் செய்கிறாங்க. என்ன மாமா பார்த்துட்டே இருக்கீங்க, வந்த லிஸ்ட்டு படி கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்ல, உடனே பாணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லி எல்லா லிஸ்ட்டில் உள்ளது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் போயிட்டு வரையே ரொம்ப நேரம் ஆகிடுது. பழனியும் அதுக்குள்ளே வந்துடுறாங்க. என்னாச்சு மாமா, இப்போ கால் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு வந்த உடனே இங்கே சரவணன் பார்த்து கேட்க, அதெல்லாம் பரவாயில்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தங்கமயிலும் பார்க்குறாங்க. கட்டு போட்டு ரச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது கட்டு போட்டு தான் இருக்குது காலில். இது எல்லாமே சரவணனுடைய பிளான் தான். இதுக்கு வந்துட்டு பழனியுமே சரின்னு சொல்லி தான் அந்த மாதிரி பண்ணவும் பண்ணியிருக்காங்க. வந்ததுக்கு பிறகு அங்கே மாணிக்க வந்து ரொம்ப டயர்டாகி கீழே வந்து உட்காரதை பார்த்ததும், என்னாச்சு உங்களுக்கு, வாங்க முதல்ல மேலேறி உட்காருங்கன்னு எங்கள் பழனி சொல்ல, இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காராங்க. அப்போ என்னாச்சுன்னு சொல்லி ஓடி வந்து தண்ணி கொடுக்க, முடியலைம்மா, இந்த வெயிலில் அங்கே இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு டோர் டெலிவரி பண்ணுற வேலையெல்லாம் நமக்கு ஆகாதுமா, நான் இங்கேயே இந்த வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அப்பா பாவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா பாவம்னு தான் எனக்கும் தோணுது. சரி சரி, அவர் இனிமேல் இங்கே வேலைக்கெல்லாம் வர வேண்டாம், அவரை வீட்டுக்கே போக சொல்லு, அதுதான் அவருக்கும் நல்லது, அவர் உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல, ஏங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வேலை பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை மயில், ஒன்று டெலிவரி கொடுக்குற வேலை தான் அதிகம், அதை பார்த்தாலே போதுமே. இப்போ தெரியுதா அது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு. இதை தான் எங்கள் பழனி மாமாவும் இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்காரு. இந்த கடைக்காக இவ்வளோ அலைச்சல் அலைஞ்சிருக்கிறது எங்கள் பழனி மாமா மட்டும்தான், சரியா, அதை இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லவும் செய்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு அங்கே தங்கமயிலும் அங்கே சரவணனை பார்க்க, சரவணன் வந்துட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறம் உங்கள் அப்பா இங்கே வர வேண்டாம், அவரால் கஷ்டப்பட முடியாது, அவரை பார்த்தாலே தெரியல, அவர் உடம்பு ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குது, முதல்ல வீட்டில் இருந்து அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லு சரியான்னு சொல்லி கேட்குறப்போ, எங்கள் தங்கமயில் அப்பா மாணிக்க வந்துட்டு தங்கமயில பார்த்துட்டு நீங்கள் உடனே கிளம்பி அந்த இடத்த விட்டு வெளியே போகவும் செஞ்சிடறாங்க. கொஞ்ச நேரத்தில் பழனியும் அங்கே சரவணனும் பேசிக்கிட்டு இருக்கதா தங்கமயிலே கேட்டுறாங்க. கால் கட்டு நல்லா தான் இருக்கு மாமா, எப்படி மாமா போட்டின்னு சொல்ல, ஏண்டா நான் தான் அப்போவே சொன்னல சரவணா, எதுக்கு சரவணா இந்த வேலையெல்லாம், அவர் உன்னுடைய மாமனார்னு சொல்ல, மாமனாராக இருந்தாலும் ஒரு அளவு தான் மாமா, ஒரு அளவை மீறும்போது நம்ம அதை கேள்வி கேட்டு தானே ஆகணும், நம்ம கடையில் வந்து இருந்துக்கிட்டு நம்மளே அதிகாரம் பண்ணுறத தோரணியை நீங்களே பார்த்தீங்கல்ல, அந்த தோரணை அவருக்கு எங்கேருந்து வந்தது, எல்லாம் இந்த தங்கமயில் கொடுக்குற இடம் தானே மாமா, அவளுக்கும் இனி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ரெண்டு பேருமே போட்ட நாடகத்தை பார்த்து தங்கமயிலுக்கும் வந்து நேராக சரவணன் பக்கத்தில் வராங்க. எங்கள் அப்பாவை கடையை விட்டு அனுப்புறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நீங்கள் போட்டிங்களான்னு சொல்லி கேட்க, அட ஆமாண்டி, அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போவே நான் மாமா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீயும் சொல்லு, நானும் தாராளமாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லுவியா அப்படின்னு அங்கே தங்கமயில் சரவணனை பார்த்து கேட்குறாங்க. என்ன தெரியாத மாதிரி கேட்குறேன், என்கிட்ட இருக்க விஷயம் எல்லாத்தையும் ஒன்று வினா எடுத்து விடவா, எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லாமல் இல்லை, நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக போவேன், இந்த கடையில் வந்து இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறது, கணக்கு வழக்கு சரியாக எழுதாமல் இருக்குது, இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு, இனிமேல் இந்த கடையில் அப்படி எதுவும் இருக்க முடியாது, அதுக்கு தான் உங்கள் அப்பாவை நான் இங்கேருந்து வெளியே அனுப்பிவிடவும் செஞ்சேன், இன்னொரு தடவை அவரை இந்த கடைக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிங்க உங்கள் குடும்பத்தில், அப்புறம் நான் என்ன யோசிப்பேன்னு கூட தெரியாது, இன்றைக்கி இந்த கடை முழுக்க இங்கே டோர் டெலிவரி பண்ண வச்ச அவரை அப்புறம் கடையில் இருந்த பணத்தை திருடிட்டார்னு என்னால் சொல்லவும் முடியும் அப்படின்னு சொன்னதும் தங்கமயில் மிரண்டு போய் நிற்க, மயிலை பார்த்துட்டு எங்கள் பழனி எதுவுமே பேசாமல் அந்த பக்கமாக நகர்ந்து போக, இங்கே மயிலுக்கு பயங்கர கோபம் வருது. அதே நேரத்தில் தான் அப்பாவுடைய நிலைமையை நினச்சி வருத்தப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க. சரவணன் போயிட்டு எல்லா வேலைகளையும் பார்க்க பழனியை போய் கல்லாவில் உட்கார வச்சுருக்காங்க. எங்கள் சரவணனும், சரிங்க மாமா நீங்கள் கடையை பார்த்துக்கோங்க, நான் கிளம்பி போயிட்டு வரேன், கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போனேன். அந்த நேரத்தில் தங்கமயில் உள்ளே பேசினதெல்லாம் கேட்டு வருத்தப்பட்டு வெளியே வரேன். அவன் பேசினதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதப்பா, விடுப்பா அப்படின்னு சொல்ல, ஏஞ்சித்தப்பா அவங்க சொல்லும்போதே நீங்களே என்னால் முடியாது, நடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு அவங்க காலில் கட்டு போட சொன்னால் அதையும் போட்டுட்டு வந்து இங்கே நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கும் எங்கள் அப்பா இந்த கடையில் வேலை பார்க்கக்கூடாது, இந்த கடையை மொத்தமாக நீங்களே எடுத்துக்கணும், அதானே இன்னும் இப்போ இந்த கல்லாவில் உட்காரணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க, அதான் உட்காந்துட்டேன் அப்படி தானே சித்தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தங்கமயில் பேசினதை கேட்டோடனே இங்கே பழனிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அந்த நேரத்தில் எங்கள் கடைக்கு வந்த கோமதி வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுறாங்க. கோமதி வந்துட்டு தாமா பிறந்த நாளைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்துட்டு போகிறதுக்காக கடைக்கு வந்திருப்பாங்க. அப்போ தங்கமயில் பேசின அத்தனை விஷயத்தையும் கேட்டதும் எங்கள் கோமதிக்கு பயங்கர கோவம் வந்து, ஏன் தம்பியை பார்த்து என்னடி பேச்சு பேசுகிற, இந்த கல்லாவில் உட்காரத்துக்கான உண்மையான தகுதி அவனுக்கு மட்டும்தானடி இருக்குது, இந்த கடையை நான் அவங்க பேருக்கு எழுதி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, எங்கள் கடையில் வந்து நின்று ஏன் தம்பியவே அதிகாரம் பண்ணுற அளவுக்கு உனக்கு யாரடி இவ்வளோ தைரியத்தை கொடுத்ததுன்னு சொல்லி கடையில் எல்லாருக்கும்
மத்தியிலையும் வச்சு இங்கே தங்கமேலுக்கு பல்லான்னு ஒரு அறையை விட தங்கமேல் அப்படியே வெளிப்பதிங்க நிற்கிறாங்க. இன்னொரு தடவை அவனை பார்த்து ஏதாவது தப்பாக பேசினேன் அப்புறம் நான் மனுஷியாக கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி இங்கே திட்டுறது மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கேள வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நிற்க, இங்கே பார், இன்னொரு தடவை இந்த கடைக்கு வர்றது, கடையில் வந்து வீண் அதிகாரம் பண்ணுறது, இது எதுவுமே நீ வேண்டாம். முதல்ல நீ கடைக்கு வரதே வேண்டாம். நீ வீட்டுக்கு போ. வீட்டில் இருந்து எல்லா வேலையும் பார்த்தாலே போதும். இல்லை வேலையே பார்க்காம நீ ஓரமாக உட்காந்துருந்தாலும் போதும். இன்னொரு தடவை இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்களை அதிகாரம் பண்ணுற வேலையை நான் பார்த்தேன். இத்தனை வருஷத்தில் ஒரு நாளும் கடையில் வந்து நான் யார்கிட்டையும் இப்படி நடந்துக்கிட்டதில்லை. ஆனால் இன்னைக்கு நீ நடந்துக்கிறது ரொம்ப மோசமாக இருக்கு மயிலு அப்படின்னு சொல்லி திட்டி அடித்து அங்கேருந்து தங்கமயில வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. டே பழனி, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதான்னு சொல்ல, இல்லைக்கா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காத. நம்ம அம்மா பிறந்த நாளைக்கு போக தான் போகிறோம். அதுக்கு ஏதாவது அம்மாவுக்காக வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. கோமதி சொன்னதை கேட்டதும் பழனியும் சரிக்கா அப்படின்னு சொல்லி கடையை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனால் எங்கள் தங்கமயில ஒன்று அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. என்னாச்சுப்பா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த பாண்டியன் எங்கள் தங்கமயில பார்த்து கேட்க, அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அத்தை நான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அத்தை எதுக்கு உங்களை அடிக்கணும்னு அங்கே ராஜியும் கேட்குறாங்க. கடையில் நான் யதார்த்தமாக சாதாரணமாக தான் சித்தப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல, ஏய் என்னடி கோமதி, வீட்டுக்கு வந்த உடனே கோமதியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. என்னங்க இவ சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா? அப்படியோ எவ்வளோ ட்ராமா போடுறா பாருங்க கொஞ்ச நேரத்துலையே. நான் அப்படி யாரையாவது தப்பாக புரிஞ்சுட்டு அடிப்பேனா? உங்களுக்கு தெரியாத என்னையை பற்றின்னு சொல்லிங்க கோமதி பாண்டியன் கிட்ட கேட்க, பாண்டியன் எதுவுமே பேசாமல் கோமதியை தங்கமயிலையும் பார்க்குறாங்க. அத்தை அப்படி யாரையும் இந்த மாதிரி அடித்தது கூட கிடையாது. எல்லார்கிட்டையும் அன்பாக பேசி புரிய வைக்க தான் நினைப்பாங்க. ஆனால் உங்களை அடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் அப்படி என்ன வார்த்தையை விட்டீங்க அப்படின்னு ராஜியும் கேட்க, என்ன ராஜி நீயும் இப்படி பேசுகிறேன்னு சொல்ல, அடியே உன் நடிப்பை நீ எத்தனை பேரடி நம்பணும்? என்னெல்லாம் நடிக்கிறா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எப்படியெல்லாம் நடிக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லி கோமதியுமே திட்ட தான் செய்கிறாங்க. அது வந்து அத்தை அப்படின்னு சொல்ல, இன்னொரு தடவை என் கையால் அடி வாங்கிடாத, இந்த இடத்த விட்டு முதல்ல போ, இனி என் கண்ணு முன்னாடி வந்து நிற்காத, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசாதன்னு சொல்லும்போது தங்கமேல் அப்படியே தலையை கீழே போட்டுட்டு உள்ளே போக, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த விஷயத்த சொன்னதும் பாண்டியனுக்கும் கோமதிக்குமே அதிர்ச்சியாக இருக்கு. தான் கடன்ற ஒரு எண்ணம் இருந்தால் போதும், ஆனால் அதுக்காக தான் தான் எல்லாமேன்ற ஒரு எண்ணம் இந்த தங்கமேலுக்கு இருக்கிறது ரொம்ப தப்பு இல்லையாங்க. அந்த ஆணவத்தை அடக்கணும்னு நினச்சேன், அதனால தான் அடித்தேன். நான் தப்பாக ஏதாவது பண்ணியிருந்தேன்னா நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா பாண்டியன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் கோமதி உள்ளே போக, பாண்டியன் வந்து திகச்சு போய் நிற்க, ராஜி வந்து ஆமாம் அத்தை பண்ணதான் சரி, அத்தை பண்ணதில் தப்பே கிடையாது. தங்கமேல் அக்காவுடைய நடவடிக்கை கொஞ்ச நாளாக சரியில்லை, அவங்க கடைக்கு வராமல் இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே உள்ளே போய்டுறாங்க. பாண்டியனும் யோசனையாகவே நிற்கிறாங்க.